எஜுகேஷன் மாஸ்டரி. நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்குறது டிசம்பர் 2023 பேப்பர் எப்படி இருந்துச்சு? ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. யுஜிசி நெட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு 85 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இப்போதைக்கு. ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின்ஸ் வரும் கிடையாது. யாருக்கு வேணா எந்த கொஸ்டின்ஸ் வேணா வரும். நெறைய கொஸ்டின்ஸ் மாத்தி மாத்தி வரும். சம்டைம்ஸ் வேற மாதிரியும் இருக்கும். இப்ப எஜுகேஷன் பேப்பர் 2 எழுதுறவங்க இருந்தா கூட, ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு சேமா தான் இருக்கும். கண்டிப்பா. கொஸ்டின் சேமா தான் இருக்கும். பட் ஷஃபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் வேற வேற தான் வரும். ஸோ டிசம்பர் 2023 இது வந்து எந்த சப்ஜெக்ட்டோடதா கூட இருக்கலாம். இந்த டிசம்பர் 23 கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் எப்படிலாம் யுஜிசி நெட் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்ற ஒரு ஐடியா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இது எந்த இப்போ இது எனக்கு தெரிஞ்சு இது எஜுகேஷன் பேப்பர் எழுதினவங்களோட கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஓகேவா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு எந்த கொஸ்டின் வேணா வரலாம். ஓகே. ஸோ இந்த பேப்பருக்கு இது வந்துச்சு அதெல்லாம் கிடையாது. அவங்க நெறைய ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுலருந்து யாருக்கு எப்படி வேணா கொஸ்டின்ஸ் வரும். அவங்கவங்க சப்ஜெக்ட்ஸ் பிரகாரம். ஓகே. அதே மாரி சேம் சப்ஜெக்ட் எழுதுனா கூட அதே செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு ஷஃபிள் ஆயி வரும். ஓகே. நீங்க அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் அவங்க செக் பண்ணும்போது கூட அந்த நம்பருக்கு உங்களுக்கு வேற வந்திருக்கும். பட் அதே கொஸ்டின்ஸ் தான் வரும். அதே சப்ஜெக்ட் எழுதுனா கூட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிசம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட வேணும்னா, நாங்க எஜுகேஷன் மாஸ்டரில ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த சேனல்ல சேருங்க. இந்த பிடிஎஃப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இத யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே எதனா ஒரு யுஜிசி நெட் செட் அப்டேட்ஸ் எதனா இருந்தாலும், கண்டிப்பா அந்த சேனல்ல நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம இப்ப பார்ப்போமா? டிசம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு இத பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. பார்ப்போமா? ஸோ உங்களுக்கே தெரியும் யுஜிசி நெட் பேப்பர் 1 ஈவன் டிஎன் செட் எல்லாருக்குமே நமக்கு ஒரே சிலபஸ் தான். மொத்தம் நமக்கு பேப்பர் 1ல 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இல்லையா? ஸோ அந்த 50 கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு 10 யூனிட் இருக்கு. அந்த 10 யூனிட்டுமே எங்க சேனல் எஜுகேஷன் மாஸ்டரில ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. ஓகே. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப 50 கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த வீடியோல இருக்கு. வீடியோவ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. அப்பதான் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ டிசம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின் குடுத்துருக்காங்க. ஓகே. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல ஃபர்ஸ்ட் நமக்கு வர்றதே இந்த மாரி கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே. இதுல என்ன குடுத்துருக்காங்க, நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க அதுக்கப்புறம் பண்ணி பாருங்க. The following table shows the percentage of boys and difference between the number of boys and the number of girls குடுத்துருக்காங்க. Among the students of 6 different schools A to F குடுத்துட்டாங்க. ஸோ A to F ஸ்கூல்ஸ் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் பாய்ஸ் டிஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ் குடுக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன பொறுத்தவரைக்கும் இந்த கொஸ்டின ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இயர்ஸ் என்ன குடுத்துருக்காங்க 2019, 2020, 2021, 2022 இந்த மாரி ஒரு 4 வருஷம் குடுத்துட்டாங்க. பாய்ஸோட பெர்சன்டேஜ் குடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க. எல்லா வருஷத்துக்கும் அப்படிதான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாரி ஒரு டேபிள் நமக்கு குடுத்துருவாங்க. நான் இங்க குடுத்துருக்கிறதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் நமக்கு தேவை. அதுக்காக இத நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சம் நானே போட்டிருக்கேன். ஓகேவா? அது நான் இருக்கு இதுல. நான் காட்டுறேன். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்ப 70% பாய்ஸ்ன்னு குடுத்துட்டாங்கன்னா, மொத்தம் எத்தன பெர்சன்ட் பெர் கேர்ல்ஸ் இருப்பாங்க? 30% கேர்ல்ஸ் இருப்பாங்க. இல்லையா? இந்த டிஃபரன்ஸ்ங்கிறது குடுத்துட்டாங்கன்னா, இந்த கொஸ்டின நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, 70% மைனஸ் 30% பண்ணும்போது 40% கிடைக்குதா? அந்த டிஃபரன்ஸ்ங்கிறது இங்க 40% தான். இந்த 40%ங்கிறது 136 கிடைச்சிருச்சுன்னா, நீங்க என்ன பண்ணணும்? இத 136/40 பண்ணா நமக்கு அந்த 1% அந்த மாரி கிடைக்குமா? அத வச்சு இந்த சம்ம அப்ரோச் பண்ணணும் எப்பயுமே. ஓகேவா? எப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு கொஸ்டினா பார்ப்போம். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நமக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. Okay. What is the ratio of the number of boys who appeared from school C in 2019 to the number of girls who appeared from school E in 2021? Okay. So school C, school E அப்படி 2 கேட்டிருக்காங்க. இதே மாரி இந்த மாரி ரேஷியோஸ் கேட்டிருக்காங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன பொறுத்த வரைக்கும் ரேஷியோ பெர்சன்டேஜ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, அதுல நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டின் இந்த மாரி அப்ரோச் பண்ணணும். இங்க 2019ல ஸ்கூல் Cல வந்து 44% பாய்ஸ் இருக்காங்க. அங்க டிஃபரன்ஸ் வந்து 16 குடுத்துருக்காங்க. இப்ப 100 - 44 என்னது? 56% வருமா? சோ என்ன பண்ணுங்க, இந்த 56 - 44 பண்ணா 12% நமக்கு டிஃபரன்ஸ் கிடைக்குமா? அந்த டிஃபரன்ஸ் அமவுண்ட் தான் இங்க 60. சோ 1%னா 60/12 போடுங்க 5 வரும்.
ஓகேவா? இப்ப அவங்க பாய்ஸ் கேட்டதுனால, மொத்தம் 44% பாய்ஸ் இருக்கிறதுனால, 44 இன்டு 5 பண்ணா பாய்ஸ் எத்தன பேருன்னு நமக்கு தெரிஞ்சிரும். ஓகே. இந்த கொஸ்டின இந்த மாரி தான் அப்ரோச் பண்ணணும். வேணா கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிட்டு நீங்களே போட்டு பாருங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் கேர்ல்ஸ் இங்க கேட்டிருக்காங்க. ஸ்கூல் வந்து 2021. ஓகேவா? அந்த இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வேணா ஒரு தடவ படிச்சுக்கோங்க. புரிஞ்சிரும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஸ்கூல் சி இன் 2019 டூ த நம்பர் ஆஃப் கேர்ல்ஸ் ஹூ அப்பியர்ட் ஃப்ரம் ஸ்கூல் இன் 2021. இது கொஸ்டின்ல கேட்டதுனால நம்ம 2021 இங்க எடுத்திருக்கிறோம். இப்ப பாய்ஸ் வந்து 70% இருக்காங்க. டிஃபரன்ஸ் குடுத்திருக்காங்க. நமக்கு கேர்ல்ஸ் இதுல குடுக்கல. இப்ப 70% பாய்ஸ் இருந்தா, கேர்ல்ஸ் வந்து இங்க 30% இருப்பாங்க. அப்ப 70 - 30 40%. ஓகேவா? இப்ப அந்த டிஃபரன்ஸ்ங்கிறது இந்த 40% தான் டிஃபரன்ஸ்னா, 1% கண்டுபிடிக்கணும். 265/40 போட்டா 6.6 கிடைக்குமா? அத பண்ணி பாருங்க வந்துரும். இப்ப கேர்ல்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்ப 30% கேர்ல்ஸ்னா 30 இன்டு 6.6 போட்டீங்கன்னா 198 வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ரேஷியோல கேட்டதுனால 220:198 போடுங்க. அத ஜஸ்ட் அப்படியே அடிச்சிட்டீங்கன்னா 10:9 ஆன்சர் கிடைக்கும். சில டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சம்ஸ் கண்டிப்பா கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தா ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. இல்லன்னா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, டைம் இருக்கும்ல, கொஞ்சம் லாஸ்ட்ல கொஞ்சம் டைம் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஒதுக்கி, அந்த 5ல ஏதோ 2, 3ஆவது ட்ரை பண்ணி பண்ணுங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் 2 மார்க்குங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவோ பேருக்கு அந்த 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ்ல போகும். இல்லையா? நமக்கு அந்த சமயத்துல இந்த மார்க்ஸோட யூஸ் நமக்கு தெரியும். ஸோ எதையும் விடாதீங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. டேட்டா இன்டர்பிரிட்டேஷனால ஐயோ! கஷ்டமா இருக்கும். ட்ரை பண்ண வேணாம்னு விடாத. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லன்னா, அதுக்கப்புறம் கடைசியா ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 சம் ரைட் வந்தாலும் 4 மார்க் வரும். ஏன்னா, எல்லாமே 5மே கண்டிப்பா கஷ்டமா இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 2 டூ 3 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ட்ரை பண்றதுக்கு அது ஈஸி. நெக்ஸ்ட், கன்சிடரிங் ஆல் த 4 இயர்ஸ் டுகெதர், வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ அப்பியர்ட் ஃப்ரம் ஸ்கூல் ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன குடுத்துருக்காங்க? 4 வருஷம் நம்மகிட்ட இருக்கு. அதுல ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் என்ன கேட்டிருக்காங்க. ஹூ அப்பியர்ட் ஃப்ரம் ஸ்கூல் இப்ப ஸ்கூல் பொறுத்தவரைக்கும் 2019ல 75%. இங்க கேர்ல்ஸ் வந்து 25%. ஏன்னா, இப்ப நம்ம பாய்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்காக இத நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 75% பாய்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு பாய்ஸ் குடுத்துட்டாங்க. இது பாய்ஸ், இது கேர்ல்ஸ் வந்து 25%. இது 2த்த நம்ம மைனஸ் பண்ணோம்னா 50% கிடைக்கும். ஸோ 50%ங்கிறது 280னா, இது 2த்த நம்ம டிவைட் பண்ணா நமக்கு 1% கிடைக்கும். அத வந்து நம்ம பாய்ஸோட மல்டிப்ளை பண்ணா நமக்கு 420ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? அதே மாரி 220 2020 இயருக்கும் அதே மாதிரி பண்ணணும். 408 வரும். 2021க்கும் அதே மாதிரி தான். 70% பாய்ஸ் குடுத்துருக்காங்க. அப்பன்னா 30% தான் கேர்ல்ஸ் இருப்பாங்க. இத மைனஸ் பண்ணிக்கணும். 40% கிடைக்கும். இத பண்ணா 264. இதுக்கு 1% கண்டுபிடிச்சுட்டு, அத பாய்ஸோட மல்டிப்ளை பண்ணா நமக்கு பாய்ஸ் கிடைச்சிரும். இந்த 2022 அதே மாதிரி பண்ணுங்க. இதே மாதிரி பண்ணா நமக்கு வரும். ஓகேவா? இங்க 462 வந்திருக்கு. ஆவரேஜ் கேட்டதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இது 4த்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். 420, 408, 462 இங்கேயும் 462, 1752 வருது பை 4. ஆவரேஜ்னா எத்தன இருக்குல்ல? பண்ணா 438 எனக்கு ஆன்சர் கிடைக்குது. ஏன்னா ஆவரேஜ் கேட்டதுனால, நம்ம ஃபர்ஸ்ட் பாய்ஸ் எத்தன பேருன்னு கண்டுபிடிச்சுட்டு 4 ஸ்கூல்லயும் டிவைடட் பை 4 பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். Okay, next. What is the total number of girls who appeared in the examination from all the 6 schools in 2020 ன்னு கேட்டிருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ல்ஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இங்க நமக்கு கேர்ல்ஸே குடுக்கல. பாய்ஸ வச்சு தான் நம்ம கேர்ல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே தான் இங்க பண்ணியிருக்கிறது. ஓகேவா? ஏ, பி, சி, டி, இ, எஃப். இப்ப நம்ம பாய்ஸ் இருக்கு நம்மகிட்ட. கேர்ல்ஸ்ங்கிறது மீதி இருக்கிறவங்க தான் கேர்ல்ஸ். நம்மகிட்ட டிஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க. அத ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம இங்க பண்றோம். இப்ப கேர்ல்ஸ் என்ன பண்ணுவாங்க? எத்தன பெர்சன்டேஜ் இங்க கேர்ல்ஸ் இருக்காங்களோ, அத இன்டூ டிஃபரன்ஸ்ல பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இது இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். ஸோ டேட்டா இன்டர்பிரேஷன பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின புரிஞ்சுக்கணும். எப்படி பண்ணணும்னு ப்ராப்பரா பண்ணணும். அதுதான். அடுத்தது 4த் கொஸ்டின் எப்படி குடுத்திருக்காங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அப்பியரிங் ஃப்ரம் ஸ்கூல் பி இன் 2020 அண்ட் தட் இன் 2022 கேட்டிருக்கேன். டிஃபரன்ஸ்னா சப்ட்ராக்ஷன் அர்த்தம். ஸோ இந்த மாரி பண்ணணும். இப்ப டிஃபரன்ஸ் டோட்டல் ஸ்கூல் பி 2020 இத்தன பாய்ஸ் இருக்காங்கன்னா, இத்தன கேர்ல்ஸ். இத்தன டிஃபரன்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் கூட இது போட வேணாம். ஒரு தடவ நமக்கு குடுக்குற அந்த ஒயிட் ஷீட்ல போட்டு வச்சுட்டோம்னா, அதையே யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப பாய்ஸ் பாய்ஸ் பிளஸ் கேர்ல்ஸ் பண்ணா இவ்வளவு வருது. அதே மாரி 2022லயும் நான் பாய்ஸ் பிளஸ் கேர்ல்ஸ் பண்றேன்.
பண்ணா எனக்கு டிஃபரன்ஸ் 4.5 வருது. அது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணா 450 வருது. அதுக்கப்புறம் 2த்தையும் நான் சப்ட்ராக்ட் பண்றேன். ஏன்னா அங்க டிஃபரன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 450 minus 450 0 வருது. நெக்ஸ்ட் இந்த இயர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் ஃப்ரம் ஸ்கூல் எஃப் இஸ் டேஷ் பெர்சன் மோர் தேன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் ஃப்ரம் ஸ்கூல் சின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இயர் 2019 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்பியரிங் ஃப்ரம் ஸ்கூல் எஃப்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை பசங்க ஜாஸ்தி சேர்ந்திருக்காங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஸ்கூல் சியை விட ஜாஸ்தி கேட்டு இருந்திருக்காங்க. இந்த சம் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும். ஸ்கூல் எஃப்ல வந்து 44% பாய்ஸ் இருக்காங்க, 56% கேர்ள்ஸ். 56 கேர்ள்ஸ் கொடுக்கல, நம்ம இதை நம்மளே அசியூம் பண்ணிக்கணும். 100%ல 44% பாய்ஸ் இருந்து 56% கேர்ள்ஸ் இருப்பாங்க. அப்ப இது ரெண்டுத்த சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? எனக்கு 12% டிஃபரன்ஸ் கிடைக்கும். அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் அங்க டிஃபரன்ஸ் அமௌண்ட் இல்ல, டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதை 90/12 பண்ணா நமக்கு 1%க்கு கிடைக்கும் இல்லையா? அதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அந்த பாய்ஸோட கேர்ள்ஸோட மல்டிப்ளை பண்ணா நமக்கு 750 கிடைக்குது. அப்புறம் ஸ்கூல் சிக்கு அதே லாஜிக் தான். ஆக்சுவலா லாஜிக் சேம் தான். ஓகேவா? பட் அது நம்ம எக்ஸாம்ல டக்குன்னு இந்த ஞாபகம் வர்றது தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் ஞாபகம் வரும். ஓகே. ஸோ 750 minus 500. இந்த மோர் தேன், இந்த பெர்சன்டேஜ் மோர் தேன், ஈவன் முன்ன கொடுத்த ஒரு வீடியோல கூட இது சொல்லியிருந்தேன். இந்த மோர் தேன் வரும்போது இது ரெண்டுத்த சப்ட்ராக்ட் பண்ணா 250 வருதா? 250/500 வரும். அட்லீஸ்ட் இதை புரிஞ்சுக்க முடியலனாலும் மோர் வந்துச்சுன்னா இது ரெண்டுத்துல எது சின்ன நம்பரோ அது வரும் கீழே. into 100. the percentage more than percentage less than வரும்போது இந்த மாதிரி வரும். ஓகே. அது என்ன டிஃபரன்ஸ்னு எழுதிக்கணும். பை மோர் வந்துச்சுன்னா முக்காசி சின்ன நம்பர் தான் வரும். ஓகே. லெஸ் வந்துச்சுன்னா பெரிய நம்பர் வரும். அதை வச்சு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. இப்ப டேட்டா இன்டர்பிரேஷன் 5 questions முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 6th question பார்ப்போம். புத்திஸ்ட் யூஸ் கம்யூனிகேஷன் டு ஹைலைட் த ஃபினாமினா ஆஃப். ஓகே. இந்த கம்யூனிகேஷன் இந்த புத்திஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க புத்திஸ்டோட கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி வந்துட்டு தான் இருந்துச்சு இந்த வாட்டி. ஸோ புத்திஸ்ட் யூஸ் கம்யூனிகேஷன் டு ஹைலைட் த ஃபினாமினா ஆஃப் ஹியூமன் ஹைரார்கி, இம்பெர்மனன்ஸ், ஹியூமன் சஃபரிங், நான் செல்ஃப், சோஷியல் டிஸ்டன்ஸ். இதுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா, ஆன்சர் வந்து இதுக்கு பி, பிசிடி இதுக்கு ஆன்சர். ஓகேவா? இதுக்கு இம்பெர்மனன்ஸ், அதுக்கப்புறமா ஹியூமன் சஃபரிங், நான் செல்ஃப், இது மூணுமே புத்திஸ்ட்ல வந்தது. ஓகேவா? அவங்க ஹியூமன் ஹைரார்கி பத்தி பேசல, சோஷியல் டிஸ்டன்ஸ் பத்தி சொல்லல. இம்பெர்மனன்ஸ் எதுவுமே நமக்கு நிலை இல்லைன்னு பேசுறது, ஹியூமன் சஃபரிங், இந்த நான் செல்ஃப், இதெல்லாம் புத்திஸ்ட்ல சொன்னது. ஓகேவா? இதெல்லாம் ஒரு டிஸ்கிரிப்ஷன். இம்பெர்மனன்ஸ்னா என்ன, ஹியூமன் சஃபரிங், இவங்க துக்கா, இதுவே 8 fold path, 4 noble truth, இது எல்லாம் புத்திசம்ல வந்ததுதான் இல்லையா? ஒரு துக்கம் இருக்குன்னா அந்த சஃபரிங்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அது வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும்? 8 fold noble path, அதுல 4 noble path நம்ம ஃபாலோ பண்ணணும். 8 fold path நம்ம பின்பற்றணும். அதெல்லாம் ஓகேவா? நெக்ஸ்ட் நான் செல்ஃப், த கான்செப்ட் ஆஃப் அனாட்டா ஆர் நான் செல்ஃப், இதெல்லாம் வந்து நோ பெர்மனன்ட், எதுவுமே நிலை கிடையாது. இதெல்லாம் புத்திஸ்ட்ல வந்தது. ஓகே. நெக்ஸ்ட், which of the following are the learner related factors that influence learning? எதெல்லாம் வந்து learner related factors ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து learner related factors. learners level of aspiration and achievement motivation, learners readiness and willpower, இதுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு பி. இதுக்கு learner influence motivation. ஓகேவா? ஆன்சர் வந்து பி. நாலுமே இருக்கு. லேர்னர்ஸ் லெவல் ஆஃப் எப்படிலாம் பசங்க எப்படி படிப்பாங்க அதுதான் மெயினா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த லேர்னர் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் லேர்னிங். ஓகே. லேர்னர்ஸ்க்கு எதெல்லாம் வந்து ஒரு இதுவா இருக்கு, ஊன்றுகோலா இருக்கு, எது வேணா வச்சுக்கலாம். அது அவங்க லேர்னிங் பண்ண முடியுதுன்னா இதெல்லாம். லேர்னர்ஸ் லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் முக்கியம், லேர்னரோட ரெடினஸ் முக்கியம், பேசிக் பொட்டென்ஷியல் முக்கியம், லேர்னரோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் கண்டிப்பா முக்கியம். த பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆஃப் டீச்சர்ஸ் எல்லாம் செகண்டரி தான். ஓகேவா? ஸோ இது ஏபிசிடி. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். இந்த மாதிரியும் நமக்கு கொஸ்டின் வந்திருக்கு. இந்த மாதிரி காலேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் காலேஜஸ், அதுக்கப்புறம் எந்த பிளேஸ்ல இது லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நமக்கு கஷ்டம்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ரெய்ட் காலேஜ், ஃபார்மன் காலேஜ், மியூர் சென்ட்ரல் காலேஜ், ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ். இதுக்கு ஆன்சர் வந்து சி. ஓகேவா? இது எங்கெல்லாம் இருக்குன்னு இதுல இருக்கு. ரெய்ட் காலேஜ் எங்க இருக்குன்னா லக்னோல இருக்கு. ஃபார்மன் காலேஜ் வந்து லாகூர்ல இருக்கு. மியூர் சென்ட்ரல் காலேஜ் வந்து அலகாபாத்ல இருக்கு. ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் வந்து அலிகார்ல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், when people insert meanings in their communication they are dealing with. ஓகேவா?
பீப்புள் இன்டெண்ட் மீனிங்ஸ் இன் தியர் கம்யூனிகேஷன். யூஜிசி நெட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே படிச்சா கூட, சிலபஸ் முடிச்சா கூட, அது ரிலேட்டடா அவுட் ஆஃப் த புக், அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 70% தான் நம்ம புக்ல இருந்து வரும் உண்மையாவே. 30% அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணணும். பட் நம்ம படிச்சது ரிலேட்டடாவும் இருக்கும். ரியல் லைஃபோட கனெக்டடாவும் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓ! நம்ம எல்லாமே புக்ல இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டோம்னு நினைக்க கூடாது. நிறைய ரியல் லைஃப் கனெக்டடா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட். When people intend meanings in their communication, they are dealing with perceptual time இதுக்கு. ஓகேவா? perceptual டைம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ப்ரொஜெக்டிவ் டைம்ங்கிறது ஃபியூச்சர் ஓரியன்டட் டைம். இப்போ என்ன சொல்லுவோம், when people intend meanings in their communication. இப்போ இந்த கம்யூனிகேஷன் மீனிங்ஸை வந்து இன்டென்ட் பண்றோம், யோசிக்கிறது இன்டென்ட் மீனிங்ஸ். அது ஃப்ராக்மெண்டட் டைம்ங்கிறது டிஸ்கனெக்டட் செக்மெண்ட் ஆஃப் டைம். பர்செப்சுவல் டைம்ங்கிறது ஹவ் வி பர்சீவ் டைம். சைக்காலஜி ஆஃப் டைம்ங்கிறது ஸ்டடி ஆஃப் டைம் பர்செப்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? இன்டென்ட் மீனிங்ஸ் இன் their கம்யூனிகேஷன் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். நெக்ஸ்ட். இன் இட்ஸ் ஏர்லி இயர்ஸ் த கல்கட்டா யூனிவர்சிட்டி அட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஈவன் இன், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இந்த ஏர்லி இயர்ஸ்ல வந்து இந்த கல்கட்டா யூனிவர்சிட்டி வந்து காலேஜஸ் எந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஸ்ரீலங்கால இருந்துச்சு. ஓகே, கல்கட்டா யூனிவர்சிட்டி ஓகே மேக்னா கார்ட்டால வரும்போது வந்தது இது. ஓகேவா? 1857ல வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டியா வரும். அந்த சமயத்துல அவங்களோட காலேஜ் அஃபிலியேஷன் வந்து ஸ்ரீலங்கால இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட். அக்கார்டிங் டு செமியாட்டிக் ட்ரெடிஷன் கம்யூனிகேஷன் இஸ், அந்த செமியாட்டிக்னாலே என்னன்னா வேர்ட் மீனிங் ரிலேட்டட் அது எல்லாமே நம்ம செமியோட்டிக்கு சொல்லுவோம். இதுல கம்யூனிகேஷன்ங்கிறது எது ரிலேட்டடா இருக்கும்னா இதுக்கு இன்டர் சப்ஜெக்டிவா இருக்கும். இன்டர் ரெண்டு பேருக்குள்ள பேசுறது. ஓகே, அக்கார்டிங் டு செமியாட்டிக் ட்ரெடிஷன் கம்யூனிகேஷன் இன்டர் சப்ஜெக்டிவா இருக்கும். ஓகேவா? மத்ததெல்லாம் இங்க இருக்கு. இன்டர் சப்ஜெக்டிவ்ல கம்யூனிகேஷன் இன்வால்வ் ஷேர்டு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மீனிங் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ், ரெண்டு பேருக்குள்ள. எக்ஸ்ட்ரா சப்ஜெக்டிவ்னா பியாண்ட் இண்டிவிஜுவல். நான் சப்ஜெக்டிவ்னா நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பர்சனல் ஃபீலிங். மேக்ரோ சப்ஜெக்டிவ்னா இன்னும் கொஞ்சம் மேக்ரோனாலே பெருசு, லார்ஜ் ஸ்கேல் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? அடுத்தது. Which of the following sections of a research report are not considered for similarity checks while detecting plagiarism? The plagiarism எப்ப செக் பண்ணுவோம்னா, இப்போ ரிசர்ச் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா அது பிளஜரிசம் செக் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்குன்னு இப்போ சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு. அதை செக் பண்ணும்போது அது லெவல் 1 லெவல் 0ன்னு நம்ம ஒரு காட்டும் இல்லையா? நம்ம அதுக்கு தான் என்ன பண்ணணும், கரெக்டா கிரெடிட் கொடுத்துடணும். இது மாதிரி நம்ம போன வாட்டியே படிச்சோம்ல, இது ஒரு டைப்ஸ் எல்லாம். ஓகே, சோ இத எதெல்லாம் வந்து பிளஜரிசம் செக்ல வராதுன்னா ஆன்சர் இதுக்கு பி, பி அண்ட் இ. ஓகேவா? இந்த ஆல் ஜெனரிக் டேர்ம்ஸ் அண்ட் லாஸ் செக் பண்ண மாட்டோம். பிப்ளியோகிராஃபியை செக் பண்ண மாட்டோம். ஓகேவா? மத்த மூணும் வந்து பிளஜரிசம் செக்ல வரும். அப்ஸ்ட்ராக்ட், அப்சர்வேஷன், கன்க்ளூஷன்ஸ்ல வரும். இந்த பிப்ளியோகிராஃபினா ஒண்ணுமே இல்லை. நம்ம ரிசர்ச் பண்ணும்போது எந்த ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணோம் எல்லாமே பிப்ளியோகிராஃபில இருக்கும். ஓகேவா? அது பிப்ளியோகிராஃபி. நெக்ஸ்ட். 13th question. Statement 1. The concept of validity cannot be applied to single propositions. Statement 2. The concept of truth cannot be applied to arguments. அப்படின்னா என்னன்னா, இந்த ப்ரொபோசிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சென்டென்ஸ்ன்னு சொல்றோம்ல, அதுதான் ப்ரொபோசிஷன்ஸ். ஓகேவா? ஆர்கியூமெண்ட்ஸ்னா என்னன்னா, 2-3 சென்டென்ஸ் சேர்றத நம்ம ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவோம். இப்ப வெஸ்டர்ன் சிலாஜிசம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரிமைஸ் 1 வரும், ப்ரிமைஸ் 2 வரும், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் வரும். இதை தான் நம்ம ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப ப்ரப்போசிஷன் இது என்ன சொல்றாங்க, the concept of validity cannot be applied to single propositions. கான்செப்ட் ஆஃப் ட்ரூத்ங்கிறது சொல்ல மாட்டோம். இதுக்கு ஆன்சர் வந்து ரெண்டுமே ரைட் தான். இது என்னன்னு பார்ப்போம். the concept of validity, நம்ம வேலிடிட்டி செக் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல இஸ் டிபிக்கலி அப்ளை டு ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு தான் நம்ம வேலிடிட்டி செக் பண்ணுவோம். ஏன்னா ப்ரிமைஸ் 1 இருக்கும், ப்ரிமைஸ் 2 இருக்கும், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் வரும். இந்த இடத்துல தான் நாட் சிங்கிள் ப்ரப்போசிஷன்ஸ்க்கு நம்ம வேலிடிட்டி செக் பண்ண மாட்டோம். ஓகேவா? வேலிடிட்டி ரெஃபர்ஸ் டு வெதர் த கன்க்ளூஷன் வந்து லாஜிக்கலா ஃபாலோ ஆகுதா, இதுதான். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் ட்ரூத்ங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், இஸ் அப்ளை டு இண்டிவிஜுவல் ப்ரொபோசிஷன்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நம்ம பார்ப்போம். இது கரெக்டா இருக்கா, இது கரெக்டா இருக்கா, நாட் டு ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? இந்த ட்ரூத்ங்கிறது அந்த சென்டென்ஸுக்கு செக் பண்ணும், ப்ரொபோசிஷனுக்கு. ஓகேவா? த ப்ரொபோசிஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் பார்ப்போம், நாட் டு ஆர்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட். அதே மாதிரி ஆர்குமெண்ட்ங்கிறது கேன் பி வேலிட் ஆர் இன்வேலிட் நம்ம சொல்லுவோம். பட் நாட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம ரெஃபர்ஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் மேக்ஸ்ல வந்திருக்கு.
Ram can finish your work in 18 days. Shyam is twice as efficient as Ram. If both of them start the work together, how many days it will take them to finish the work? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி இதுக்கு ஆன்சர் வந்து 6 days. ஓகேவா? இப்ப 2 ராம் கேன் ஃபினிஷ் ஒர்க் இன் 18 டேஸ்ல இவன் பண்ணும்போது ஷியாம் வந்து இன்னும் 2 மடங்கு அவனோட எஃபிஷியன்ட்டா இருக்கிறான் ராம விட. அப்ப 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. ஓகே, ராம் கேன் ஃபினிஷ் 18 டேஸ்னா 1/18 போட்டுக்கோங்க. ஏன்னா per டே. ஸோ 1/18 போட்டுக்கோங்க. ஷியாம் வந்து ட்வைஸ் அஸ் எஃபிஷியன்ட்ல, அதனால 2/18 போட்டுக்கோங்க. இப்போ 1/9 வரும். ஸோ 1/18 + 1/9 பண்ணும்போது நமக்கே தெரியும் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வரும்போது அடிஷன் கீழே இருக்கிற நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம், சேமா மாத்திக்கிறது ஈஸி. ஸோ 9 2s ஆர் இங்க 18 தானே, அப்போ 1 2s ஆர் 2, 2/18 இங்க வரும். எப்பயுமே ஃப்ராக்ஷன் அடிஷன் வரும்போது இப்போ 1/18 வருது, இங்க 1 + 9 வருதுன்னா இதை நம்ம அடிஷன் பண்ண முடியாது. கீழே இருக்கிற டினாமினேட்டர்ஸ் ரெண்டுமே சேமா இருக்கணும். இங்க இருக்கிறது நியூமரேட்டர் சொல்லுவோம், இங்க இருக்கிறது டினாமினேட்டர் சொல்லுவோம். இந்த டினாமினேட்டர் நம்பர் ரெண்டும் சேமா இருந்தா மட்டும்தான் நம்ம அப்படியே மேல இருக்க நம்பரை ஆட் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணும், இந்த நம்பரை நம்ம 18 மாத்துறது ரொம்ப ஈஸி. 9 டேபிள்ல 18 வருது இல்ல, ஸோ 9 2s ஆர் 18 போடுங்க. அப்போ 1 2s ஆர் 2, அப்படின்னா 2/18. இப்ப ஈஸியா என்ன பண்ணலாம், 1/18 + 2/18 போட்டு 3/18. இதை ஆட் பண்ணிடாதீங்க, நம்ம படிச்சிருக்கோம் இது. இதை ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்ப இதை அடிச்சோம்னா 1/6 வருது ஆன்சர். ஓகேவா? சோ இந்த மாதிரி 1/6னா ஒரு நாள் 6 டேஸ், ஒரு நாள். ஓகே, ஸோ அந்த கணக்குல வருது 6 டேஸ் அதுல ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கணக்கு வந்தா இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. அடுத்தது கிவன் பிலோ, இது வந்து நம்ம ஐசிடி கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 121E ஹெக்ஸாடெசிமல் 541 இதுல டெசிமல்ல கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 25710 இது ஒண்ணுமே இல்ல, எதனா ஒண்ணுத்த சேஞ்ச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஹெக்ஸாடெசிமலை டெசிமலா மாத்துங்க. ஓகேவா? இங்க டெசிமலை ஹெக்ஸாடெசிமலா மாத்துங்க. எது கன்வீனியன்ட்டா இருக்கோ எதனா ஒண்ணு பண்ணாலே நமக்கு அது ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பைனரில இருந்து இப்ப டெசிமல் போகுது. இப்ப டெசிமல் போனாலே இது வந்து நிறைய வரும். இப்படி 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 வரும். அந்த மாதிரி ஞாபகம். டிவைடட் டிவிஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஏதோ ஒரு நம்பர் இங்க கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 2^0, 2^1, 2^2 அப்படி போடுவோம்ல, 2^2 அத மாதிரி போட்டு இந்த மாதிரி 2 3 வர்றது டெசிமலுக்கு மாறும்போது. டெசிமல்ல இருந்து பைனரி போகும்போது ஒண்ணுதான். இந்த மாதிரி வரும்ல, இது 36 அந்த மாதிரி பண்ணுவோம்ல, நம்ம இங்க ரிமைனிங் எழுதுவோம்ல, இந்த மெத்தட் இந்த இந்த இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பைனரி டு டெசிமல் வரும்போது இங்க 2^0, 2^1, 2^2 அந்த மாதிரி பண்ணுவோம்ல, இந்த மெத்தட். இது எப்படின்னா டிவைடட் டிவிஷன். ஏன்னா நிறைய டிவிஷன் இருக்கு, நான் அப்படி ஞாபகம் வச்சுப்பேன். டிவைடட் டிவிஷன் இது ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி கீழே கீழே போகுது. இது ஞாபகம் இருக்குல்ல, 24னா என்ன போடுவோம், 2 1s are 2 2s are இப்ப 0, 2 6 are 12 0, 2 3s are 6 0, 2 1s are 2 1 இந்த மாதிரி போடுவோமா, 1 1 0 0 0 கீழ இருந்து இப்படி மேல போகணும் இல்லையா? இது நம்ம போடுவோம்ல, இது வந்து டெசிமல் டு பைனரி இந்த மாதிரி போடுறது. ஓகே, ஒரே மாதிரி கொஞ்சம் இது ஞாபகம் வச்சுட்டு இப்ப அதே லாஜிக் தான். ஹெக்ஸாடெசிமல்னா 16 போடுங்க, அப்படின்னா வந்துடும். ஓகேவா? இதுவும் அதேதான். இப்ப டெசிமலுக்கு மாத்தும் போது என்னது, இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, சோ இப்ப 2 1 6 18 எப்படி எழுதுவோம் நம்ம, 2 1 க்கு என்ன நம்பர் படிச்சிருக்கோம்ல நம்ம, ABCDEFல என்ன வரும், ABCDEF இல்லையா? ஏங்கிறது 10, Bங்கிறது 11, Cங்கிறது 12, Dங்கிறது 13, இது 14, இது 15 இல்லையா? இப்ப இது என்ன வருது, 14 இல்லையா ங்கிறது. சோ 2 1 இங்க 14. ஓகேவா? அந்த வச்சுட்டு பண்ணலாம். ஓகே, சோ பார்த்து பொறுமையா பண்ணுங்க. நார்மலா இது நம்ம பண்ணுவோம்ல, நம்ம 14 into 16 to the power 0, 1 into 16 to the power 1, 2 into 16 to the power 2. இது எனக்கு இந்த மாதிரி டக்குன்னு எழுத வரலன்னா நோ ப்ராப்ளம், இந்த மாதிரி எழுதி ஒண்ணு ஒண்ணா இப்படி போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? கொஞ்சம் டைம் எடுத்தாலும் 2 மார்க்ஸ் வந்துருது இந்த இடத்துல, கொஞ்சம் விடாம பண்ணிடுங்க இதை. ஏன்னா டெசிமல் மாத்தோம்னா டிவைடட் டிவிஷன் இந்த மாதிரி 3 போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டு ஒண்ணா போகுது. சோ இது பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து இங்க 542 வருது. ஆனா இவன் ஆன்சர் என்ன கொடுத்திருக்கா, 541 கொடுத்திருக்கா, அதனால இது தான். ஓகேவா? அடுத்தது என்னது, 257 டெசிமல்ல இருந்து எக்ஸா டெசிமல் போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், டிவிஷன் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டி டெசிமல்ல இருந்து டி மெத்தட் டி. அப்ப என்ன பண்ணுவீங்க, எக்ஸா டெசிமல் கேட்டதுனால 16 டேபிள்ல பண்றோம். ஓகேவா? 16 டேபிள்ல பண்ணா வந்துடும் ஆன்சர். இப்ப இது ஆன்சர் என்ன வருது, 101 வருதுங்க நமக்கு. பொறுமையா பார்த்து பொறுமையா பண்ணணும், வேற ஒண்ணும் இல்லை இதுல. ஓகே, இதுல 16 வருது, இங்க வந்து
1 ரிமைண்டர் வருது. அகைன் 16 1 ஜா 16 வருது. 0 வருது. ஓகேவா? ஸோ 16 இன்டூ 16 பண்ணி வந்துருக்கு. ஸோ இது 101 கரெக்டா வந்ததுனால ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ரைட். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பைனரியிலேருந்து டெசிமல் போகணும்னா டெசிமலுக்கு போகுதுன்னா டிவைடட் டிவிஷன். அப்பனா இந்த மாதிரி 3 வரணும். பைனரினா 2. ஓகே. ஆக்டல்னா 8, ஹெக்ஸாடெசிமல்னா 16. அவ்வளவுதான். இப்போ டெசிமல்ல இருந்து பைனரி போகணும்னா டிவிஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவிஷன்னா இதான் டிவிஷன் மெத்தட். ஆக்டல் கேட்டா 8, ஹெக்ஸாடெசிமல்னா 16ல பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட், a certain sum of money is lent at a compound interest of 10% per annum payable half yearly. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? half yearly. ஸோ அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னாலே என்னன்னா வட்டிக்கு வட்டி சேர்ந்துட்டே போகும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி சேராது. இப்போ 10%னா அந்த வருஷத்துக்கு அவ்வளவுதான் வரும். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா இப்போ 2 வருஷத்துக்கு போடுறோம்னா முதல் வருஷத்துக்கு திருப்பி 10% ஏறும். அந்த வட்டியோட சேர்த்த அமௌண்ட் திருப்பி ஏறும். அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ ஆஃப் இயர்லினா திரும்பி ஆஃப் இயர்லினா இன்னும் எஃபெக்டிவா ஏறும். அதே மாதிரி குவார்டர்லினா 4 தடவை ஏறும். ஞாபகம் வச்சுக்கோங்க. குவார்டர்லினா என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 4 தடவை ஏறும். ஆஃப் இயர்லினா 2 தடவை ஏறும். அதுதான் வந்து ஹாஃப் இயர்லி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எவ்வளவுக்கு அளவு ஜாஸ்தி நமக்கு கிடைக்குதோ அவ்வளவுக்கு நமக்கு பைசா ஜாஸ்தி தான் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அந்த அளவுக்கு வட்டியோட வட்டி ஏறிட்டே இருக்கும். ஸோ இதோட ஃபார்முலா வந்து எஃபெக்டிவ் ஆனுவல் ரேட் அர்த்தம். ஏன்னா அந்த ஆஃப் இயர்லியா பிரியுதுல 1 பிளஸ் ஆர் பை என் த ஹோல் பவர் என் மைனஸ் 1 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இந்த ஆறுங்கிறது இங்க ஆனுவல் ரேட் ரெஸ்ட் 10%. என்னங்கிறது நம்பர் ஆஃப் காம்பவுண்டிங் பீரியட்ஸ். ஒரு இயருக்கு 2 தடவை. ஸோ 2 ஃபார் செமி ஆனுவல். ஆஃப் இயர்லினால 2 இல்ல, ஒரு வருஷத்துக்கு 2. ஸோ அதை வச்சு இங்க ஃபார்முலா போட்டிருக்காங்க. எஃபெக்டிவ் ஆனுவல் ரேட் 1 பிளஸ் 10%ல 0.10 பை 2 ஹோல் 0. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ டைம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு -1 பண்ணும்போது ஆன்சர் வரும். ஸோ 10.25% நமக்கு கிடைக்குமா ஆனுவல் ரேட்டா. ஸோ இது கரெக்டாக பார்த்து பண்ணுங்க. அடுத்தது ஐடென்டிஃபை த நான் ப்ராபபிலிட்டி சாம்பிள்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். இது ரொம்ப ஈஸி. நமக்கு சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராபபிலிட்டி ஒன்று இருக்கு, நான் ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா? ப்ராபபிலிட்டினா ரேண்டம் சான்ஸ், எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்கும். நான் ப்ராபபிலிட்டி அது மாதிரி கிடைக்காது. அவ்வளவு. ஓகேவா? இதுல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது இந்த ட்ரிபிள் எஸ்சி. இது மூணுமே ப்ராபபிலிட்டி தான். அது தவிர எது வந்தாலும் அது நான் ப்ராபபிலிட்டி தான். ஓகேவா? இந்த சிம்பிள், ஸ்ட்ராட்டிஃபைட், சிஸ்டமேட்டிக், கிளஸ்டர், இது 4மே ப்ராபபிலிட்டி. ஓகே. மத்த எது வந்தாலும் இந்த பர்பஸிவ், ஸ்னோபால், ஓகேவா, ஜட்ஜ்மெண்டல், எது வந்தாலுமே கோட்டா சாம்பிளிங் எல்லாமே நான் ப்ராபபிலிட்டி. ஸோ இதுல எதெல்லாம் கேட்டிருக்காங்க? இதுக்கு ஆன்சர் வந்து டி, பி அண்ட் டி. இந்த பி அண்ட் டி தான் கோட்டா சாம்பிளும் ஸ்னோபால் சாம்பிளும் நான் ப்ராபபிலிட்டி. ஓகே. நெக்ஸ்ட், இந்த ஸ்பியர்மேன் ரோ இஸ் ஜென்ரலி எம்ப்ளாய் டு மெஷர் த ஸ்ட்ரென்த் அண்ட் டைரக்ஷன். இது எங்க வரும்? இந்த ஸ்பியர்மேனுங்கிறது ரிசர்ச்ல வரும் நமக்கு. இந்த ரிசர்ச் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் இந்த ரெண்டும் எதுல வரும்? நமக்கு ரிசர்ச்ல வரும். எங்க வரும்னா இப்ப குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பண்ணும்போது, நம்ம குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பண்றோம்னா அந்த இடத்துல நம்ம சில ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிப்போம். ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிற இடத்துல ரிலேஷன்ஷிப்னா ஒண்ணுமே இல்லை. பசங்களோட ஒரு நியூ டீச்சிங் மெத்தட். இப்ப நியூ டீச்சிங் மெத்தடோட எப்படி லேர்னிங் அவுட்கம் கொடுக்குது, இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். லேர்னிங் அவுட்கம் எவ்வளவு கொடுக்குது, அந்த ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிற இடத்துல இந்த மாதிரி நமக்கு வரும். ஓகேவா? ஓகே. இந்த ஸ்பியர்மேன்ங்கிறது ஸ்ட்ரென்த் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை காட்டும். ஓகே. பிட்வீன் டூ ஆர்டினல் வேரியபிள். பியர்சன்ங்கிறது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் இன் கர்வி லீனியர். இது கர்வி லீனியருங்கிறது தப்பு. இது எப்படி இருக்கும்னா இந்த பியர்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லீனியரா இருக்கும். அவ்வளவுதான். லீனியரும் ஒரு மாதிரி அந்த டேட்டா வந்து ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். அதை நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். இன்னும் நம்ம டீடைல்டா போனா ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு கர்வ் இப்படி வரும் நமக்கு. நல்ல கரெக்டா அந்த கர்வ் வந்து வரும் நமக்கு. லீனியரா இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? சோ இது வந்து இது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ரைட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட் இதுக்கு. ஓகேவா? ஓ சாரி சாரி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஒரு இது ஓகே. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகேவா? இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. போன வாட்டி வந்தது இந்த ஸ்பியர்மேன், பியர்சன் இது ரெண்டுமே எங்க வரும்னா ரிசர்ச் ஹைபோதசிஸ்ல வரும். ஸ்பியர்மேன் என்ன பண்ணும்? ஸ்ட்ரென்த் அண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கும். பியர்சனும் இதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது தான். ஆனா கர்வி லீனியரா இருக்காது, லீனியரா இருக்கும். அவ்வளவு. அடுத்தது
டெம்பரேச்சர் இன்வர்ஷன் இன் த அட்மாஸ்பியர் மெயின்லி காசஸ். இதுக்கு என்னன்னா அக்யூமுலேஷன் ஆஃப் ஏர் பொல்யூட்டன்ஸ். இது எங்க வரும் தெரியுமா? இது வந்து ஸ்மாக். இந்த ஸ்மோக் பிளஸ் ஃபாக்னு ஒண்ணு படிக்கிறோம்ல, ஸ்மோக்கும் ஃபாகும் சேர்ந்தா இந்த வின்டர் சீசன்ல ஸ்மாக் வரும் நமக்கு. அந்த இடத்துல வர்றது இது. ஓகேவா? அது வந்து இந்த ஏர் இருக்கும். கோல்ட் ஏர், வார்ம் ஏர்ல ட்ராப் ஆயிக்கும். ஒரு ஏருக்கு கீழ இன்னொரு ஏர் ட்ராப் ஆயிட்டோனே, இந்த மாரி அந்த ஏர் பொல்யூட்டன்ஸ் வெளிய போக முடியாம அப்படியே இதுவாயிடும். அப்ப வர்றது தான் இது. அக்யூமுலேஷன் ஆஃப் ஏர் பொல்யூட்டன்ஸ். டெம்பரேச்சர் இன்வர்ஷன் அதுதான். நெக்ஸ்ட் 20th question. WebEx by Dell Technologies is the leading enterprise solution for video conferencing, online meetings, screen share, and webinar. Statement 2 வந்து CIF is an image file format and stands for Graphics Interactive Format. ஓகே, வெப்எக்ஸ்ங்கிறது இது ரெண்டுமே ராங் தான். ஓகே, இதுக்கு ஆன்சர் பி. இது ரெண்டுமே போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ராங். ஓகே, இது என்னன்றது பார்ப்போம். வெப்எக்ஸ்ங்கிறது டெவலப் பண்ணது சிஸ்கோ, நாட் டெல் டெக்னாலஜி. ஓகே, அங்க அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிஐஎஃப்ங்கிறது இட்ஸ் நாட் அன் இமேஜ் ஃபைல் ஃபார்மேட். ஓகே, டசன்ட் ஸ்டாண்ட் ஃபார் கிராஃபிக் இன்டராக்டிவ் ஃபார்மேட். கரெக்ட் அக்ரானிம் ஜிஐஎஃப் தான் அங்க சிஐஎஃப்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட் அது. ஓகே, நெக்ஸ்ட் 21st question. Statement 1. Statement 1. The most suitable storage medium for storing data on network server is a Blu-ray disc ன்னு கொடுத்திருக்காங்க. Statement 2 வந்து an optical disc which cannot have data updations is a CD-ROM கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து statement 1 is incorrect but statement 2 is correct. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 2 ஆப்டிக்கல் டிஸ்க் which cannot have data updation is CD-ROM. இது ரீட் ஒன்லி மெமரி தானே, நம்ம பெருசா இதுல அப்டேட் பண்ண முடியாது. இது ரைட்டு தான். பட் ப்ளூரே டிஸ்க் தான் ஸ்டோரேஜ் மீடியமா, நெட்வொர்க் சர்வர்லன்னு கேட்டிருக்காங்க. ப்ளூரே டிஸ்க்ல ஸ்டோரேஜ் பண்ண முடியும். ஓகேவா? இல்ல நிறைய ஹை டெஃபினேஷன் இருக்கும் இல்லையா? நம்ம நடுவுல நிறைய வந்துச்சுல ப்ளூரே டிஸ்க், இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் நிறைய ஸ்டோரேஜ் இருக்கும், நல்ல கிளாரிட்டி இருக்கும். இதுக்கு தனியா ப்ளூரே டிவிடி யூஸ், ப்ளூரே அதுக்குன்னு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இருக்கும். பட் இது என்னன்னா, ப்ளூரே டிஸ்க் ஆர் நாட் த மோஸ்ட் சூட்டபிள் ஸ்டோரேஜ் மீடியம் ஃபார் நெட்வொர்க் சர்வர். நெட்வொர்க் சர்வர்ஸ் என்ன பண்ணுன்னா, டிபிக்கலி யூஸ் ஹார்ட் டிரைவ், எஸ்எஸ்டி ஆர் நெட்வொர்க் அட்டாச்டு ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி சிடி ரோம்ங்கிறது நம்ம அப்டேட் பண்ண முடியாது, ரீட் ஒன்லி மெமரி. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. which of the following or is arranged in the order of increasing connotation? the denotation, connotation இது ரெண்டுமே நமக்கு லாஜிக்கல் ரீசனிங்ல வரும். ஓகேவா? இந்த கொனோட்டேஷனுங்கிறது அடிக்கடி கேட்கறது. இது நார்மலா கொனோட்டேஷனுங்கிறது ஒரு வேர்டை வந்து ஒவ்வொருத்தவங்க கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி அதை வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதான் கொனோட்டேஷன் சொல்லுவோம். டினோட்டேஷனுங்கிறது லிட்ரல் மீனிங், ஒரு டிக்ஷனரி மீனிங், அவ்வளவுதான். இது எப்படி இன்க்ரீசிங் ஆர்டர்ல போகுன்றதுக்கு ஆன்சர் டி. அனிமல், வெர்டிபிரேட், அப்புறம் மேமல், அப்புறம் பொவைன், கவ். இன்க்ரீசிங் ஆர்டர்ல போகும், சின்னதுல இருந்து போற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அனிமல் சொல்றோம், அப்புறம் வெர்டிபிரேட்னு இருக்குன்னு சொல்றோம், அப்புறம் மேமல்ஸ்க்கு தான் வெர்டிபிரேட் இருக்கும், பொவைன் அது ஒரு கைண்ட் ஆஃப் திங், அதுக்கப்புறம் கவ், அந்த மாதிரி போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட், which of the following are social emotions displayed during interpersonal communication? interpersonalனால ரெண்டு பேர் கூட பேசுறது. intrapersonalனா எனக்குள்ள பேசிக்கிறது. intrapersonal ஞாபகம் வச்சுக்கணும், செல்ஃபா பேசிக்கிறது intrapersonal. இப்போ வந்து ரெண்டு பேருக்குள்ள பேசுறது. ஓகே, அப்ப என்னெல்லாம் இருக்கும்? எம்பாரஸ்மெண்ட் வரும், கில்ட், ஷேம், ப்ரைட், ஜெலசி எல்லாமே தானே காட்டுவோம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேசும்போது. ஸோ அது ஆன்சர் வந்து டி. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி the statement Swati's mind is a tree always laden with fruitful ideas is an analogy. இந்த அனாலஜினாலே என்னன்னா, ஒரு ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றோம் இல்லையா? அதுதான். நெக்ஸ்ட் the statement 2 என்ன சொல்லுது? the Swati's mind is a tree always laden with fruitful ideas is only descriptive in natureன்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனாலே ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ், அவ்வளவுதான். அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதுக்கு என்ன ஆன்சர்னா, ஆன்சர் வந்து சி. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்றாங்க? ஸ்வாதிஸ் மைண்ட் இஸ் அ ட்ரீ ஆல்வேஸ் லேடன் வித் ஃப்ரூட்ஃபுல் ஐடியாஸ். ரெண்டுத்த வந்து கம்பேர் பண்றாங்க. சோ இது அனாலஜி தானே, ஸோ ரைட். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் சொல்லிட்டாங்க. பட் டிஸ்கிரிப்டிவ்ன்றது இன்னும் கொஞ்சம் மேல போனா ஃபிகுரேட்டிவ்னு ஒண்ணு இருக்கு நமக்கு. ஏன்னா அது வந்து என்ன சொல்றாங்க, அந்த நிறைய ஐடியாஸ் வரும். இப்ப மரத்துல எப்படி ஃப்ரூட்ஸ் வரா மாதிரி அவளுக்கு அவ்வளவு ஐடியாஸ் வருது. லேடன் வித் ஃப்ரூட்ஃபுல் ஐடியாஸ்னா ஒரு மாதிரி ஃபிகரோட கம்பேர் பண்றதுனால ஃபிகுரேட்டிவ் லாங்குவேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் 25th கொஸ்டின். இது நாலந்தா, இது ஹையர் எஜுகேஷன்ல ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் கொஸ்டின் இது. இன் நாலந்தா அப்பார்ட் ஃப்ரம் புத்திஸ்ட் கெனானிக்கல் டெக்ஸ்ட் த வேதாஸ் வேர் ஆல்சோ டாட்.
ஓகேவா? நாலந்தால வந்து புத்திஸ்ட் சொல்லிக் குடுத்தது கூட வேதாஸும் சொல்லிக் குடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2. However, attempts were made to describe the teachings of literature of the rival religions. ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து சி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 ரைட் தான். வேதாஸும் சொல்லிக் குடுக்குறாங்க. பட் attempts were made to describe the teachings of the literature of the rival regions. அப்படிலாம் கிடையாது. ரிலிஜியன்ஸ். அந்த மாதிரிலாம் எதையும் அவங்க டிஸ்கரேஜ் பண்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இங்க இல்ல. So that கிடையாது. Next, which fallacy is committed in the following argument? What is good for each individual type of business cannot be bad for economy as a whole. இது fallacy of composition. The fallacy of a compositionனால என்னன்னா, இப்போ ஒரு டீம் எடுத்துக்கிறோம்னா, அந்த டீம்ல இருக்க ஒவ்வொரு பிளேயரும் நல்லா இருந்தா, அந்த குரூப்பே நல்லா இருக்கு. டீமே நல்லா இருக்குன்னு சொல்றது தான் fallacy of composition சொல்லுவோம். அததான் இங்க சொல்றோம். Which is good for each individual. எல்லாருக்கும் எது நல்லதோ, மேபி அதுதான் கரெக்ட்டா இருக்கலாம். ஓகே. cannot be bad for economy as a whole. So ஒரு பார்ட்ல இருந்து அவங்க ஹோலுக்கு போறாங்க. அதனால the fallacy of composition ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெட் ஹேரிங்னா என்னன்னா டைவர்ட் பண்றது ரெட் ஹேரிங்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? டக்குன்னு ஒரு டைவர்ட் பண்றது. அந்த ஸ்லிப்பரி ஸ்லோப்புங்கிறது ஒரு சின்ன விஷயத்தை அப்படி பெருசா பண்ணிட்டு போறது. சின்னதா ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஆயிடும் பெருசா யோசிக்கிறது. ஃபால்ஸ் காசுங்கிறது நம்மளே ஒரு காசை தப்பா புரிஞ்சுக்கிறது. எஃபெக்ட் நோட்ஸ் இப்படி இருக்கலாம் நம்மளே யோசிக்கிறது. ஃபால்ஸ் காஸ். ஓகேவா? ம். So, assuming that because two events occur together or one causes the other. நம்மளே நினைச்சுக்கிறது. ஓகேவா? அடுத்தது இது வந்து people development environment question. When hazardous waste has either high or low pH value, it must be treated for neutralization before discharge. இப்ப hazardous waste எல்லாம் நம்ம வந்து அது discharge இது பண்ணும்போது ஓகே. நம்ம வந்து கரெக்ட்டா ட்ரீட் பண்ணணும் சொல்றாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணும்போது சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ஸ் ஆர் ஆடட் டு ஹசார்டஸ் வேஸ்ட் வித் லோ pH வேல்யூ டு நியூட்ரலைஸ் இட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1 ரைட் தான். பட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இங்க ராங். ஏன்னா ஹசார்டஸ் வேஸ்ட் கண்டிப்பா வந்து அதுல நிறைய கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கும் இல்லையா? அது அப்படியே நம்ம டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. ப்ராப்பரா நம்ம இது பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆர் நாட் யூஸ்டு டு நியூட்ரலைஸ். நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இதுவே ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். low pH instead alkaline substance like sodium hydroxide, calcium hydroxide யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? And next, 28 question. Which among the following is concerned with the question of whether social scientific findings are applicable to people's everyday natural social setting? Okay. Everyday natural setting கரெக்டா இருக்குமா அதை பார்க்கிறது. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. இக்காலஜிக்கல் வேலிடிட்டி. இந்த வேலிடிட்டி ரிலையபிலிட்டி இது எல்லாமே ரிசர்ச்ல வர்றது. வேலிடிட்டியை நம்ம அக்யூரசின்னு சொல்லுவோம். ஓகே. அந்த கீ டேர்ம் அதுக்கு அக்யூரசி தான். நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ் இதெல்லாம் ப்ராப்பரா இருக்கா, நம்ம ஃபைண்டிங்ஸ் வந்து ப்ராப்பரா ஜெனரலைஸ் பண்ண முடியுதா இல்லையா? ஸோ வெதர் சோஷியல் சயின்டிபிக் ஃபைண்டிங்ஸ் ஆர் அப்ளிகபிள் டு பீப்புள் கரெக்டா இருக்குமா அந்த மாதிரி பார்க்கறது இக்காலஜிக்கல் வேலிடிட்டி. ஓகே. அதுதான் இங்க இருக்கு. இக்காலஜிக்கல் வேலிடிட்டி. எக்ஸ்டர்னல் வேலிடிட்டினா ரெஃபர்ஸ் டு எக்ஸ்டென்ட் வித் ரிசர்ச் ஆஃப் ஸ்டடி ஜெனரலைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கறது எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வேலிடிட்டி ரெஃபர்ஸ் டு எக்ஸ்டென்ட் வித் டெஸ்ட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர்ஸ். நம்ம மெஷர் பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் கரெக்டா மெஷர் பண்ணிருக்கோமா? ஃபேஸ் வேலிடிட்டி இப்போ நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெஃபர்ஸ் டு த எக்ஸ்டென்ட் டு விச் டெஸ்ட் அப்பியர்ஸ் டு மெஷர் வாட் இட் இஸ் சப்போஸ் டு மெஷர். நம்ம எதெல்லாம் மெஷர் பண்ணணும்னு நினைச்சோம் கரெக்டா மெஷர் ஆயிருக்கா, கண்டுபிடிச்சிருக்கோமா அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இது ஐசிடி. லிஸ்ட் 1 சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2 மோஸ்ட் அப்ரோப்ரியேட் யூஸ் கொடுத்துருக்காங்க. இது டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சாஃப்ட்வேர், பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர், இன்ஃபரன்ஸ் இன்ஜின், டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர். ஓகேவா? நமக்கு இந்த டெஸ்க்டாப்னாலே இந்த பப்ளிஷிங் அதெல்லாம் தான் கண்டிப்பா வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொடியூசிங் எ மேகசின். ஸோ டெஸ்க்டாப் வந்தாலே இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே ஏக்கு 4ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இல்ல இது இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கும். ஓகே. அடுத்தது பிய பாருங்க. பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர். பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர் ஒண்ணு இங்க பி2 இருக்கு, பி3 இருக்கு. இதை மட்டும் பாருங்க போதும். மேட்சிங் இல்னஸ் டு சிம்டம்ஸ் கிடையவே கிடையாது. ப்ரொடியூசிங் எ மல்டிமீடியா ஸ்லைட் ஷோ பிரசன்டேஷன் அப்பனா இதுதானே. பிங்கிறது 3 தானே. அப்ப இதுதான் ஆன்சரு. எக்ஸாம்ல டக்குன்னு வருதா முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஒண்ணு டக்குன்னு பாருங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஒரே தடவை. ஏன்னா இங்க டைம் மேனேஜ்மெண்ட் தான் கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் செக் பண்ணணும்னு கூட அவசியமே இல்ல. பார்த்தா தெரிஞ்சிருச்சு. இது 2 வந்த உடனே வேற எதுவுமே இருக்காது. இல்லையா? இல்ல டைம் இருந்துச்சுன்னா இன்ஃபரன்ஸ் இன்ஜின் என்ன போட்டிருக்காங்க? மேட்சிங் இல்னஸ் டு சிம்டம்ஸ், டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர், கீப்பிங் ரெக்கார்ட்ஸ். டேட்டாபேஸ்னாலே ரெக்கார்ட் கீப் பண்றது. டக்குன்னு போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்
அடுத்தது, a musician uses broadband internet connection to download music. In this context, which of the following statements are true ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? Some rural areas in India have poor broadband. இதெல்லாம் வந்து ஒரு ஜெனரல் கொஸ்டின்ஸ், அவ்வளவுதான். இதெல்லாம் யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்மளே யோசிச்சு தான் பண்ணணும். அடுத்தது, there is no need to dial up, broadband is always connected. நம்ம இந்த dial up connection பார்த்தோமா, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான் நம்ம படிச்சது. You cannot use a landline phone at the same time while using the broadband internet. ஆக்சுவலா லேண்ட்லைன் ஃபோன் யூஸ் பண்ண முடியும், பிராட்பேண்டோட யூஸ் பண்ண முடியும் இல்லையா? டிஎஸ்எல்லாம் வரும்போது தான் நம்ம யூஸ் பண்ண முடியாது இருந்துச்சு, டயலப்லாம் வரும்போது யூஸ் பண்ண மாதிரி இருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். ஏ இதுக்கு ஆன்சர், ஏ அண்ட் பி. So some rural areas in India have poor broadband, right? There is no need to dial up. Broadband is always connected. Broadband connect ஆகி தான் இருக்கும், நம்ம டயல் பண்ணி ஃபோன் பண்ணோம் அதெல்லாம் இல்லை. ஓகேவா? அடுத்தது, given below are two statements, statement 1, statement 2. The non-verbal emotional expression precedes verbal communication in human life. கரெக்ட் தானே? non-verbal என்னைக்குமே இம்பார்ட்டன்ஸ். Socialization inculcates display norms of appropriate emotional communication. Socialization inculcate பண்ணுது. ஓகே, அந்த socialization inculcates display norms for appropriate emotional communication. ரெண்டுமே ரைட் தான். ஓகே, ஸோ இது அப்படின்னா என்னன்னா, socialization does inculcate display norms appropriate emotional communication through socialization. மற்றவங்களோட சேரும்போது. ஓகே, அப்பதான் என்ன ஆகும், நம்ம இண்டிவிஜுவல்ஸ் லேர்ன் ஹவு டு எக்ஸ்பிரஸ் எமோஷன்ஸ் இன் வே தட் ஆர் கன்சிடர் அப்ராப்ரியேட் within their cultural social context. Next, what is the name of channel 4 in Swayam Prabha? இந்த எடியூமாஸ்டி தமிழ் சேனல்லே நான் ஸ்வயம் பிரபா அது எல்லாமே போட்டிருக்கேன், பாருங்க, கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுக்கு என்னன்னா ஆன்சர் 4, சாராஸ்வத். ஓகேவா? இது கொஞ்சம் இந்த 1ல இருந்து 10 வரைக்கும் இதுக்கு நேம் இருக்கு, அப்புறம் 40th வியாசன் இருக்கு, அந்த பேர் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. Next, 33. The total solid dissolved and suspended in a wastewater sample or the materials are left after water is evaporated from the sample. Water evaporate ஆனவங்க தங்கிறது வந்து total solid dissolved அது. Next, statement 2. The dissolved solids fraction usually includes colloidal particles ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து statement 1 is correct, statement 2 is incorrect. ஏன்னா dissolved solids in water நம்ம என்ன சொல்றோம், minerals such as calcium, magnesium, the sodium, potassium, chloride, salt, இதெல்லாம் ஆர்கானிக் மேட்டரு, gases, இது எல்லாமே dissolved ஆயிருக்குது. Total solid dissolved and suspended in a waste water sample இருக்கிறது இதெல்லாம். And indeed the material left after the water is evaporated from the sample. evaporate ஆனாலும் தங்கிரும். So இது statement right. The dissolved solid fractionங்கிறது doesn't usually include colloidal particles மட்டும் இருக்காது. ஏன்னா colloidal particles are typically part of suspended solid fraction. ஓகேவா? So the statement வந்து incorrect. அடுத்தது, which of the following are the types of subtypes of லாங் டேர்ம் மெமரி? இது எங்க வரும்னா, நமக்கு டீச்சிங் ஆப்டிடியூட் சாப்டர்ல ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி நம்ம 2 படிச்சிருப்போம். அதுல லாங் டேர்ம் மெமரியில நம்ம சில டைப்ஸ் படிச்சிருப்போம். அதுல எல்லாமே நம்ம இதுல படிச்சிருக்கோம். டிக்ளரேட்டிவ் மெமரி, ப்ரொசீஜரல் மெமரி, எபிசோடிக் மெமரி, சிமாண்டிக் மெமரி. இந்த 4மே நமக்கு அந்த லாங் டேர்ம் மெமரியில வர்றது தான். ஓகேவா? ஸோ டிக்ளரேட்டிவ் மெமரியில நம்ம டக்குன்னு யோசிக்கணும், அப்பதான் நமக்கு வரும். திஸ் இன்க்ளூ ஃபேக்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆர் ஃபர்தர் டிவைடட் இன்டு எபிசோடிக் அண்ட் சிமாண்டிக் மெமரியா பிரியும். அப்புறம் ப்ரொசீஜரல் மெமரினா ஸ்கில்ஸ் அண்ட் டாஸ்க். எபிசோடிக்னா நம்ம லைஃப்ல நடந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் அப்படியே ஞாபகம் இருக்கிறது. சிமாண்டிக் மெமரிங்கிறது அனதர் சப்டைப் ஆஃப் டிக்ளரேட்டிவ் மெமரியில வர்றது. இதை பத்தி படிக்கணும்னா நீங்க வந்து டீச்சிங் ஆப்டிடியூட் நான் பண்ணியிருக்கேன், அதுல போய் பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அது. ஓகேவா? நெக்ஸ்ட் 35th கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1. இந்தியா ஸ்பெண்ட்ஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் அமௌண்ட் பர் ஸ்டூடெண்ட் ஃபார் ஹையர் எஜுகேஷன் இன் த வேர்ல்டு. இந்தியா வந்து ரொம்ப கம்மி ஸ்பெண்ட் பண்ணுது. ஓகேவா? Next, the percentage expenditure on university and higher education in India was 0.77% in 1990 to 1991 and it declined at 0.66% in 2004 to 2005. ஆனா இதுக்கு ஆன்சர் ரைட் தான். உண்மையாவே மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட், அவங்க ஒதுக்குற அமௌண்ட் கொஞ்சம் கம்மி தான். ஓகேவா? இப்போதைக்கு அந்த 6% கொடுக்கணும்ன்றாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? கொஞ்சம் நம்ம இந்த NEP 2020ல நிறைய கொஞ்சம் ஒதுக்கணும்னு சொல்லியிருக்கிறதுல அப்போ இருக்கு. நெக்ஸ்ட், டிட்டர்மைன் த நெக்ஸ்ட் டேர்ம் இந்த ஃபாலோயிங் லெட்டர் கம் நம்பர் சீரீஸ். இது வந்து நமக்கு எங்க வரும், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல வர கொஸ்டின். இந்த வாட்டி ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இங்க ஏ இருக்கு, இங்க பி இருக்கு, இங்க சி இருக்கு, இங்க டி இருக்கு. அப்பனா கண்டிப்பா இ தான். ஸோ எல்லாத்துலயும் இ இருக்கு, ஸோ இ தான் வருது. ஓகே, இங்க எஃப் தான் வருது, தெரிஞ்சிருச்சு. இங்க 2, 3 இருக்கு, அதுக்கப்புறம் இங்க 5, 7 அந்த மாதிரி மாறிடுச்சு இல்லையா? 2, 3 இருக்கு, 5, 7 இருக்கு. ஸோ இங்க வந்து
நெக்ஸ்ட் 2 அதுக்கப்புறம் இங்க 2 நம்பர் விட்டுடுச்சு. 3, 4 இல்லையா? 4 ஒரு நம்பர் விட்டுடுச்சு. இங்க ஒரு நம்பர் விட்டுடுச்சு. இங்க 2 நம்பர் 3 நம்பர் இங்க விடுது. அதுக்கப்புறம் 11 வருது. இது எந்த லாஜிக்ல வருதுன்னா, நம்பர்ஸ் ஆர் இன்கிரீசிங் இன் த சீக்வென்ஸ் 2, 3, 5, 7 இது பிரைம் நம்பர்ஸ் தெரியும்ல, அதுல அந்த லாஜிக்ல நமக்கு வருது. ஓகே. இங்க 2 வருது. அங்க 2, 3 அதுக்கப்புறம் 5, 7 அதுக்கப்புறம் 11 அதுக்கப்புறம் 13 அந்த மாதிரி போடுறது. ஓகேவா? இங்க இங்க இதுக்கு 1 தான் இருக்குன்னா, E11 U இல்லையா? E11 U ஆன்சர் இதுக்கு. ஓகே. ஸோ இந்த வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பிரைம் நம்பர்ஸ்ல அது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அடுத்தது which one of the following has been described as the Magna Carta of Indian education and the pre-independent ஹையர் எஜுகேஷன்ல நான் பண்ணியிருக்கேன். அதை பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எஜுகேஷன் டிஸ்பேட்ச் ஆஃப் 1854ன்னு அர்த்தம் மாக்னா கார்ட்டா. ஓகே. இதுதான் எஜுகேஷன் டிஸ்பேட்ச் ஆஃப் 1854 த வுட்ஸ் டிஸ்பேட்ச் நம்ம சொல்லுவோம். அதுதான் மாக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் எஜுகேஷன். ஓகே. இட் இஸ் லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் த மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்துச்சு. அதே மாதிரி இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா 1904ல வந்துச்சு. அண்டர் கமிஷன் எப்போ வந்துச்சுன்னா 1882ல வந்துச்சு. இவங்க பிரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் சொல்லுவோம் அண்டர் கமிஷனை. ஒரு சர்ஜன் பிளான்ங்கிறது 1944ல வந்தது. ஓகே. இது போஸ்ட் வார் இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு அதை சரி பண்றதுக்காக இதெல்லாம் முன்னாடி ப்ரீ இண்டிபெண்டன்ட்ல வந்தது இதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அமாங் த 5 ப்ரொபோசிஷன்ஸ் இன் நியாயா சிலாஜிசம் த ஃபர்ஸ்ட் கோயின்சைட்ஸ் வித் த ஃபிஃப்த் நிகமன். Statement 2. Among 5 propositions in Nyaya syllogism, the second yet to coincides with the fourth Upanaya. ஓகேவா? இது வந்து நம்ம வந்து இது எதுல படிச்சோம்? நியாய சிலாஜிசம் எல்லாம் லாஜிக்கல் ரீசனிங்ல படிச்சிருப்போம். இதுல வந்து 5 படிச்சிருப்போம் நம்ம. எப்படிலாம் வந்து ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்குது நமக்கு. ஓகே. அதுதான் இதுல வர்றது. பிரதிக்னா ஃபர்ஸ்ட் ஒன். நிகமன்னா கன்க்ளூஷன் அர்த்தம். எத்துங்கிறது இப்போ வந்து ஒரு ஒரு மலையில ஒரு புகை பார்க்கிறோம்னா, நமக்கு எப்படி அந்த டவுட் வருது? அந்த புகைய பார்த்ததுனால தானே வருது. அப்ப எத்துங்கிறது அங்க புகை. ஓகேவா? இது உபநயாங்கிறது கம்பேரிசன். எப்படி நம்ம கம்பேர் பண்றோம் நம்ம இத? கிச்சன்ல பார்த்த நம்ம வீட்ல இருக்கிற புகைய பார்த்து நம்ம கம்பேர் பண்றோம். ஓகேவா? ஸோ போத் இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட் ஒன்லி. இந்த இடத்துல பின்னு இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். சில இடத்துல இது தப்பா குடுத்திருப்பாங்க. ஏன்னா இது மாத்துங்க. 2மே ரைட் தான் இது. ஓகே. இன் நியாய சிலாஜிசம் the first proposition doesn't coincide with it. It's coincide with. Okay. Coincide with the fifth. Pratigna, Nigaman is the conclusion. அவ்வளவுதான். But it coincide with this. செகண்ட் ப்ரொபோசிஷன் ஆல்சோ கோயின்சைட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து எதனால அதை பார்த்ததுனால தான் நமக்கு தோணுது. அந்த கன்க்ளூஷன் ஆரம்பிக்குது. ஸோ இது ரைட் தான். ஏன்னா இது ஒவ்வொரு புக்ல இதுக்கு ஆன்சர் வந்து ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இது ஓகே. நம்ம ஒரு விஷயம் நம்ம எதனால அதை நம்ம கன்க்ளூட் பண்றோம்னா, அதை பத்தின ஒரு ப்ரையர் நாலேஜ் நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம அதை கன்க்ளூட் பண்றோம். ஓகே. Next, in a class, there are 8, 10, 25, 17 students having their weights in the following ranges 50 to 54 kg, இது 54 to 58 kg, இது 58 to 62 kg, இது 62 to 66 kg. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, ஃபர்ஸ்ட் இதை வந்து இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் 50 plus 54/2 அந்த மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிட்டா இதுக்கு நார்மலா மிட் கிடைச்சிரும். மிட் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இந்த மிட் பாயிண்ட் கிடைச்சிருச்சுன்னா, அதை இன்டூ அந்த நம்பர்ல மல்டிப்ளை பண்ணா உனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஓகேவா? இந்த மாரி என்ன சொல்றாங்க, இந்த கிளாஸ்ல 8 பசங்க வந்து 50ல இருந்து 54 கேஜிக்குள்ள இருக்கிறாங்க. 54 to 58ல 10 பேர் இருக்காங்க. இந்த மாரி குடுத்துருக்காங்க. இந்த மாரி இருக்கும்போது நம்ம எப்படி மீன் வெயிட் கண்டுபிடிக்க முடியும்? சோ இத வந்து ஒண்ணா மாத்திட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா, நமக்கு இந்த மாரி கிடைக்கும். ஓகே. இந்த மாரி நமக்கு கிடைக்கும். 416 கேஜி, 560 கேஜி, 1500 கேஜி, 1088 கேஜி. அதுக்கப்புறம் இது 4த்தையும் ஆட் பண்ணிட்டு பசங்க எத்தனை பசங்க இருக்காங்கன்னு ஆட் பண்ணோம் 60 கிடைக்கும். இத 2த்த நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் which of the following gases were covered under Kyoto Protocol? ஓகேவா? நம்ம புரோட்டோகால்ஸ் எல்லாமே நம்ம அந்த கடைசியில அந்த பீப்புள் டெவலப்மெண்ட்ல பார்த்திருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் வந்து கியோட்டோ புரோட்டோகால் கவர் பண்ணுச்சுன்னா, இதுக்கு ஆன்சர் வந்து ஏபிடி. இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு. ஓகே. நைட்ரஸ் ஆக்சைடு N2O. ஸோ கியோட்டோ புரோட்டோகால் எப்ப ஆரம்பிச்சது? 1997ல ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் என்ஃபோர்ஸ்டு 2005ல. ஓகேவா? ஸோ இட் எய்ம்ஸ் டு ரெடியூஸ் கிரீன் ஹவுஸ் கேஸஸ கம்மி பண்ண பார்க்குறாங்க. ஸோ பைண்டிங் டார்கெட்ஸ். என்னென்ன கேஸஸ் இதில இருக்குன்னா, இதெல்லாம் இருக்கு. CO2, CH4, N2O, HFCS, PFC, SFCs எல்லாமே அதில இருக்கிற கேஸஸ். ஓகே. ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்.
நெக்ஸ்ட் சர்டைன் கோட், இந்த மாதிரி ஒரு கோடிங் கணக்கு நமக்கு வருது. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இஸ் அ வேர்ல்ட் சாம்பியன் இஸ் ரிட்டன் அஸ் யா சா ஜா மா கா. இப்ப என்ன பண்ணும், இந்த ஒரு ஒரு வேர்டுக்கு நீங்க எழுதி பார்க்கணும். அப்பதான் இதுல நமக்கு தெரியும். ஈனா யா, இஸ்ங்கிறது சா, அந்த மாதிரி ஏங்கிறது ஜா, அந்த மாதிரி எழுதி பார்த்தோம்னா நம்ம கடைசியில அப்பதான் சில இடத்துல 2 நம்பர் சேர்ந்து வரும். அப்பதான் நமக்கு புரியும். ஓகேவா? அப்புறம் வேர்ல்ட் இஸ் அ ஃபேமிலி இஸ் ரிட்டன் அஸ் மாசா பாசா. அப்ப இங்க ஜான் இங்க வருது. அப்ப நான் ஏங்கிறது ஜா கிடையாது. அப்ப நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு வேர்ட் வந்து இங்கேயும் இங்கேயும், அப்பனா இங்க ஏ வருது. ஓகே. சோ அந்த மாதிரி நம்ம தான் யோசிச்சு இதை பண்ணணும். பீயிங் சாம்பியன் இஸ் டிஃபிகல்ட். இப்போ ஃபா சா டாக்கான்னு இருக்கு. ஓகே. சோ பீயிங் ஃபா, சாம்பியனுங்கிறது சா, இஸ்ங்கிறது டா. அப்ப இங்கேயும் நம்ம இஸ் பார்த்தோம் இல்லையா? அப்ப இஸ்ங்கிறது இங்க டா வருதா கா வருதான்னு பார்க்கணும். அப்ப இங்க கா வருதுன்னா அப்ப இஸ்ங்கிறது கா. அந்த மாதிரி நம்ம யோசிச்சு இது பண்ணணும். அது எல்லாமே எழுதி பார்க்கும் போது தான் புரியும். அடுத்தது சாம்பியன் இஸ், அது என்னத்துக்குன்னு கேக்குறாங்கன்னா இங்க இருக்கும். இஸ் அ வேர்ல்டு சாம்பியனா யா சா ஜா மாக்கா வருது. வேர்ல்டு இஸ் அ ஃபேமிலி இந்த மாதிரி எழுதிக்கணும். பீயிங் சாம்பியன் இஸ் டிஃபிகல்ட் இந்த மாதிரி எழுதிக்கிட்டு, இந்த இஸ்ங்கிறது எல்லா சென்டென்ஸ்லயும் வருது. இது சான்னு வந்திருக்கு. இஸ்ங்கிறது இங்கேயும் சா வருது. அந்த மாதிரி எதனா ஒரு வேர்டு வந்து ரிப்பீட் ஆகிருந்துச்சுன்னா அது என்ன வேர்டுங்கிறத கண்டுபிடிச்சுக்கணும். ஏன்னா இங்கேயும் இஸ் வருது, அப்ப இதுவும் சா. இப்ப இங்கேயும் இஸ் வருது, இப்ப சா. அப்ப இஸ்ங்கிறது இப்ப சா தான். ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இஸ் தானே கேட்டிருக்காங்க. இப்ப இஸ்ங்கிறது சா. இப்ப சாம்பியனுங்கிறது என்ன? சாம்பியனுங்கிறது இங்க என்ன வருது நமக்கு? இங்க வருதுல்ல கா வருதா? சாம்பியன் வந்து கா. அந்த மாதிரி கொஞ்சம் எழுதி பார்த்தா இது பண்ணிரலாம். நெக்ஸ்ட் அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் டிடிடி. ஓகேவா? இந்த டிடிடி அக்ரிகல்ச்சர் அந்த யூஸ் பண்றது இப்பெல்லாம் அதுக்கு பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய என்வாயன்மெண்ட் இது சீரழிக்கும்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது வந்து எப்படி ஆகுது? இது நான் பயோ அக்யூமுலேஷன்னா என்னன்னா, ஒரு டாக்ஸிக் வந்து எப்படி அந்த உடம்புல சேருது. அதான் பயோ அக்யூமுலேஷன். ஓகேவா? இது அரேஞ்சிங் ஆர்டர்ல எழுதுறது இது. இதுக்கு ஆன்சர் வந்து பி, பிடிஏசி அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டர் பாடியில அந்த டாக்ஸிக் இருக்கும். அதுக்கப்புறம் ஜூப்ளங்டான், அதுவும் என்னன்னா ஒரு சின்ன சின்னது அந்த தண்ணியில இருக்கிறது ஜூப்ளங்டான். அப்புறம் ஃபிஷ் போகும். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஈட்டிங் பாடி. அததான் பயோ அக்யூமுலேஷன். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது ஸ்மால் ஃபிஷ்ல இருந்து இப்ப குட்டி குட்டியா இருக்க ஃபிஷ்ல இருந்து பெருசா போகும்போது என்ன ஆகும்னா பெருசாயிட்டே போகும். அந்த டாக்ஸிக் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். டாக்ஸிக் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இதை நம்ம பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பயோ மேக்னிஃபிகேஷன். பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம். ஓகேவா? பயோ அக்யூமுலேஷன் டாக்ஸிக் எப்படி சேருது அதான். டிடிடிங்கிறது டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஓகே, இது இன்செக்டிசைடல் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக யூஸ் பண்ணுது. ஓகே. அடுத்தது வாட்டர் பாடி ஜூப்ளங்டன் ஃபிஷ் ஈட்டிங் பேர்ட். நெக்ஸ்ட் 43rd, the process of comparing a student's performance against a previous performance is called ipsative assessment. அந்த குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறோம்னா அது பேர் இப்சேட்டிவ் அசஸ்மெண்ட். அந்த குழந்தையோட செல்ஃப் growth எப்படி இருக்கு? அப்ப இது ரைட்டு தான். Authentic assessments or assessment procedure that test skills and abilities as they would be applied in real life situation. ஆத்தென்டிக் அசஸ்மெண்ட்னா அந்த குழந்தையோட ஸ்கில்ஸ் என்ன, அது வந்து ரியல் லைஃப்ல எப்படி கனெக்ட் பண்ணிக்குது, அதுதான். ஸோ இது ரெண்டுமே ரைட்டு தான். ஓகேவா? Authentic assessments are designed to test skills and abilities in real life situation, project, presentation, practical application. Okay, அதுதான் authentic assessment. Next, knowledge is arrived at through the gathering of facts that provide the basis for laws. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? இண்டக்டிவிசம் சொல்லுவோம். இது மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டக்டிவ் மெத்தடு, இண்டக்டிவ் எது வந்தாலும் அது ஸ்பெசிபிக்ல இருந்து ஜென்ரலுக்கு போகும். ஓகேவா? ஸ்பெசிபிக்ல இருந்து ஜென்ரலுக்கு போகும். இந்த டிடக்டிவ் வந்தாலே அது ஜென்ரல்ல இருந்து ஸ்பெசிபிக் போகும். இப்ப டீச்சர் இந்த மெத்தட் ஃபாலோ பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜென்ரலா ஒன்னத்தை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? நாலேஜ் இஸ் அரைவ்ட் த்ரூ த கேதரிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஸோ அது சம்பந்தப்பட்ட ஸ்பெசிபிக்கான நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாக்கு போறோம். அதனால இண்டக்டிவிசம். ஓகேவா? ஸோ இதுதான் இங்க இருக்கு. இப்ப இது மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா என்னன்னா லேர்னர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் நாலேஜ் த்ரூ எக்ஸ்பீரியன்சஸ். அடுத்தது விச் ஐசிடி டூல் அலோஸ் யூசர் டு ஆர்கனைஸ் அண்ட் கியூரேட் கண்டென்ட்னா ஒரு ஆர்கனைஸ் பண்றதுன்னு அர்த்தம். ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் என்ன யூஸ் பண்ணோம்? வேக்லெட் யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்ப்போம். இப்போ வேக்லெட்டுங்கிறது ஒரு ஐசிடி டூல் தட் அலோஸ் யூசர் டு ஆர்கனைஸ் அண்ட் கியூரேட் கண்டென்ட் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். இது பேர் வேக்லெட். எட்பசிலுங்கிறது ஒரு இன்டராக்டிவ் வீடியோ டூல் அது தட் அலோ டீச்சர்ஸ் டு கிரியேட் குவிசஸ். பிக்ஸ்டன்ங்கிறது டூல் ஃபார் கிரியேட்டிங் காமிக் அண்ட் ஸ்டோரி போர்ட். ஸ்கிரீன் காஸ்ட்ரோமேட்டிக் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் அண்ட் வீடியோ எடிட்டிங் டூல். ஓகேவா? ஸோ
அதுக்கப்புறமா 46ல இருந்து நமக்கு இதுல குடுத்திருக்கிறது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன பொறுத்தவரைக்கும், கொஸ்டின நல்லா படிங்க. படிச்சு முடிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. 5 கொஸ்டின்ஸ் குடுப்பாங்க. 10 மார்க்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் இதுல ஒரு 3 கொஸ்டின் போட்டாலும் நமக்கு 6 மார்க்ஸ் வரும். ரொம்ப மார்க் ரைஸ் பண்ண நமக்கு உதவும். ஓகேவா? ஸோ இதுவும் டைம் எடுக்கும் தோணுச்சுன்னா, சின்ன பேராகிராஃப் இருந்தா கடகடன்னு பண்ணிடுங்க. இல்ல கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா, எல்லாத்தையும் முடிச்சிருங்க ஃபர்ஸ்ட்டு. கடைசியா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஃபோன்ல பிராக்டிஸ் பண்றதோட, லேப்டாப் இருந்துச்சுன்னா, லேப்டாப்ல பிராக்டிஸ் பண்ணா, இப்ப எக்ஸாம்ல பண்ற ஃபீலிங் வரும். இந்த ஸ்க்ரால் பண்றதெல்லாம் ஈஸியா பண்ண வரும். படிக்கிறது ஈஸியா வரும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றது நல்லது. ஓகேவா? இத நான் அப்படியே காட்டுறேன். அப்படியே பொறுமையா படிங்க. படிச்சு முடிச்சுட்டு ஓகேவா? படிச்சுட்டு இங்க கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த மாரி ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. இந்த மாரி ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 கூட குடுத்துருக்காங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இதுக்கு ஆன்சர் பி. அத படிச்சு பார்த்துட்டு பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் படிங்க. மெனி ஃபார்வர்ட் லுக்கிங் திங்கர்ஸ் பிரெடிக்ட் தட் த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வில் இது ஆன்சர் வந்து இங்க டி வருது. இன்கிரீஸ் டிராமேட்டிக்கலி. ஸோ அந்த திருப்பி அந்த பேசேஜுக்கு போங்க. அந்த கொஸ்டின படிங்க. மெனி ஃபார்வர்ட் லுக்கிங் திங்கர்ஸ் பிரெடிக்ட் தட் இன் த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ். அதுக்கப்புறம் இங்க போங்க. அத படிங்க. ஃபுல்லா திருப்பி படிங்க. ஓகேவா? இத படிக்கும்போது கண்டிப்பா நமக்கு புரியும். ஓகே. ஒவ்வொன்னும் அந்த மாரி கொஸ்டின் படிச்சுட்டு, இப்ப எப்படி குடுக்குறாங்கன்னா, ரீடிங் ஃபார்ம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு மேலவே நமக்கு அந்த பேராகிராஃப் குடுத்துருப்பாங்க. ஓகே. இவ்ளோ ஸ்க்ரால் கூட பண்ண வேணாம். ஸோ ஈஸியா இருக்கும். அப்புறம் அல்சீமர்ஸ் வர் ஆல்மோஸ்ட் அன்னோன் பிஃபோர் த 1950s பிகாஸ் ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் இருக்கு. நீங்க ஒண்ணு ஒண்ணா அந்த பேசேஜ படிச்சுட்டு இதுக்கு வந்தா புரியும். வாட் இஸ் ட்ரூ அபௌட் ப்ராமிசிங் நியூ டெக்னாலஜிஸ்? இந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஓகே. இந்த மாரி ஆப்ஷன்ஸ் நெறைய ஆப்ஷன்ஸோட கூட வருது. நார்மல் ஒரு கொஸ்டின் ஆன்சர் மட்டும் இல்ல. இந்த மாதிரி வரும். ஒரு ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்ல. இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷனும் வருது. ஸோ அத படிச்சா நல்லா புரியும். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்க எடுமாஸ்டரி தமிழோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் குடுக்குறேன். அந்த சேனல்ல சேருங்க. இத நான் அதுல அப்லோட் பண்ணி வைக்கிறேன். நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? படிங்க. கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும் எக்ஸாமு. ஓகேவா? ஸோ எங்க சேனல் நெறைய வீடியோஸ் இருக்கு. அதையும் பாருங்க. ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. எக்ஸாம் வரைக்கும். கண்டிப்பா இன்னும் என்னெல்லாம் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போட முடியுமோ நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட்.